Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.5ல 9th சம்மும் 10th 11th மூணு சம்மையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். 9th சம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா வெரிஃபை a minus b intersection c is equal to a minus b union a minus c கொடுத்திருக்காங்க. எதை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வென் டயகிராமை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. LHSல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a minus b intersection c கொடுத்திருக்காங்க. அதுல பிராக்கெட் குள்ள இருக்கறத முதல்ல பண்ணனும். பிராக்கெட்டுக்குள்ள எனக்கு b இன்டர்செக்ஷன் c இருக்கு. b இன்டர்செக்ஷன் cங்கிறப்ப இன்டர்செக்ஷன்னாலே காமனா இருக்குதுன்னு அர்த்தம். b க்கும் c க்கும் காமனான பிளேஸ்னா இந்த பிளேஸ் மட்டும் தான் வரும். அந்த ரீஜியனை நான் ஷேட் அவுட் பண்ணிக்கிறேன். b க்கும் c க்கும் காமனான ரீஜியன். அடுத்தது a மைனஸ் b இன்டர்செக்ஷன் c. மைனஸ்ங்கிறப்பயே அது மைனஸ் சைனுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்படின்னா ஏக்கு தான் நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறேன். அதனால ஏங்கிற இந்த ரீஜியனை ஃபுல்லாத்தையும் ஷேட் பண்ணிட்டேன். அதோட நம்ம மைனஸ் பண்ணுறப்ப காமனாக இருக்கிற ரீஜியனை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். அதனால் இந்த ரீஜியனை வந்து நான் இப்போ ஷேட் பண்ண போகிறது இல்லை. இந்த ரீஜியனை நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இதான் வந்து எனக்கு a மைனஸ் b இன்டர்செக்ஷன் c. இது LHSோட ஆன்சர். இதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து RHSல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a மைனஸ் b யூனியன் a மைனஸ் c. ஃபர்ஸ்ட் நான் a மைனஸ் b வந்து கண்டுபிடிக்கணும். a மைனஸ் பிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஏக்கு தான் வந்து கொடுக்கணும். அதனால ஏவோட இந்த ரீஜியன் ஃபுல்லாத்தையும் ஷேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே c வந்து இன்வால்வ் ஆகாது. இங்கே b தான் எனக்கு இன்வால்வ் ஆகிருக்கு, c இன்வால்வ் ஆகலை. அதனால இந்த ரீஜியனையும் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது a மைனஸ் c வந்து கண்டுபிடிக்கணும். a மைனஸ் சிங்கிறப்ப எனக்கு ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற ரீஜியன்ஸை வந்து நான் ஷேட் அவுட் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக். இந்த ரீஜியனும் வந்து ஷேட் அவுட் தான் பண்ணுவேன். ஏன்னா இந்த ரீஜியன் மட்டும்தான் ரெண்டுக்குமே வந்து காமனாக இருக்கிறது. அதனால அந்த ரீஜியனை தவிர மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே ஷேட் பண்ணணும். அடுத்தது a மைனஸ் சி வந்து பார்க்கணும். a மைனஸ் சிங்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஏக்கு தான் வந்து கொடுக்கணும். அதனால ஏங்கிற இந்த ரீஜியனை வந்து ஃபுல்லாத்தையும் ஷேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே சி இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால நான் பிஏ ஃபுல்லாத்தையுமே வந்து ஷேட் அவுட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு a மைனஸ் சி. இங்கே RHSல என்னன்னா a மைனஸ் பியையும் a மைனஸ் சியையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன்ங்கிறப்ப ரெண்டு இதையும் சேர்த்து இங்கே ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னா நான் எனக்கு a மைனஸ் பியில் நான் என்ன ஷேட் பண்ணியிருக்கேனோ அதை நான் இங்கே ஃபர்ஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கிறேன். இதான் வந்து a மைனஸ் பியில் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். a மைனஸ் சியில் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன ஷேட் பண்ணியிருக்கேன்னா இந்த ரீஜியனை ஷேட் பண்ணியிருக்கேன். அந்த ரீஜியனை இங்கே ஷேட் பண்ணிட்டேன். இது எனக்கு RHSோட ஆன்சர். அதை நான் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே LHSலையும் அதே தான் ஷேட் பண்ணியிருக்கேன், RHSலையும் அதே தான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால LHS ஈக்குவல் டு RHSன்னு எழுதிட்டேன். ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு போட்டாச்சு. அடுத்தது 10th சம். 10th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிவர்சல் செட்டு ஏபின்னு ரெண்டு செட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டிமார்கன் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷனை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்னென்னா ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கொஷினில் கொடுக்கல, நம்ம தான் எழுதணும். டிமார்கன் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் கேட்டாங்கனாலே ரெண்டு ஃபார்முலா வரும். அதில் முதல் ஃபார்முலாவை நான் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண போகிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு நான் LHS வந்து பார்க்குறேன். LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு செட்டோட எலமெண்ட்ஸையும் எழுதிக்கிறேன். ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிட்டேன். அடுத்து யூனியன் சிம்பிள் போட்டாச்சு. அடுத்து பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிட்டேன். யூனியன்கிறப்ப ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணனா எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்னா 4, 7, 8, 11, 12, 15 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும். ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே யூனிவர்சல் செட்டை எழுதிக்கிறேன். யூனிவர்சல் செட் என்னென்னா 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. இதான் வந்து எனக்கு யூனிவர்சல் செட்டு. இப்போ யூனிவர்சல் செட்லேயும் இது கண்டுபிடிச்ச ஏ யூனியன் பிலையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை நான் கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன்.
4 4 காமனாக இருக்குது, 7 7 காமனாக இருக்குது, 8 8 காமனாக இருக்குது, 11 காமனாக இருக்குது, 12 வந்து காமனாக இருக்குது, 15 வந்து எனக்கு காமனாக இருக்குது. ஏ யூனியன் பியை தவிர மீதி இருக்கிற யூனிவர்சல் செட்டில் மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் வந்து ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷும். அப்படின்னா எனக்கு மீதி என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா எனக்கு 10 16 தான் இருக்குது. அப்படின்னா ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷோட ஆன்சர் 10, 16 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 7 8 11 12. அடுத்து யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 4 7 8 10 11 12 15 16. இப்போ காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணுறேன். 7 காமனாக இருக்குது, 8 காமனாக இருக்குது, 11 12 வந்து காமனாக இருக்குது. யூனிவர்சல் செட்டில் ஏவை தவிர மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை தான் வந்து ஏ டேஷுன்னு சொல்லுவோம். நம்ம ஏ டேஷுங்கிறப்ப யூனிவர்சல் செட்டில் மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 4 10 15 16 தான் எனக்கு இருக்குது. அதை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து நான் பி டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும். பி டேஷுங்கிறப்ப பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 4 8 12 15. அடுத்து யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்கிறேன். 4 7 8 10 11 12 15 16. இப்போ காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை நான் இங்கே கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். யூனிவர்சல் செட்டில் பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை தவிர மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை தான் வந்து பி டேஷ்னு சொல்லுவோம். அப்படின்னா பி டேஷுங்கிறப்ப எனக்கு என்ன இருக்குன்னா 10 11 16 7 வந்து எனக்கு இருக்குது. அதை மட்டும் நான் அடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏ டேஷோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 4 10 15 16. அடுத்து இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டேன். பி டேஷோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 10 11 16 17. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ்னால் எனக்கு 10 16 மட்டும்தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். இது எல்ஹெச்எஸோட ஆன்சர், அதை 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சர், அதை நான் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக இருக்கிறனால ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கிட்டேன். இது நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா டிமார்கன் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷனில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ப்ரூவ் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் ஃபார்முலா வந்து என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டு தி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷுங்கிறது தான் ஃபார்முலா. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் வந்து பார்க்க போகிறேன். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டு தி ஹோல் டேஷ். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 7 8 11 12. இன்டர்செக்ஷன் பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 4 8 12 15. இப்போ காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 8 வந்து எனக்கு காமனாக இருக்குது, 12 வந்து காமனாக இருக்குது. அதை நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் யூனிவர்சல் செட்டோட எலமெண்ட்ஸை பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறேன். 4 7 8 10 11 12 15 16. அப்படின்னா இங்கேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை யூனிவர்சல் செட்டில் கேன்சல் பண்ணுறேன். 8 எனக்கு காமனாக இருக்குது, 12 வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டு தி ஹோல் டேஷுங்கிறப்ப ஏ இன்டர்செக்ஷன் பியை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மீதி எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 4 இருக்குது, 7 இருக்குது, 10 இருக்குது, 11 15 16 வந்து இருக்குது. எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். அதனால் இதை நான் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்ஹெச்எஸில் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு இருக்குது. அப்படின்னா நான் ஏ டேஷோட வேல்யூவும் பி டேஷோட வேல்யூவும் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிருந்தேன். அந்த வேல்யூவையே நான் இங்கேயே எடுத்து எழுதிக்கிறேன். அப்படின்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷுங்கிறப்ப ஃபஸ்ட்டு நான் ஏ டேஷோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். 10 4 10 15 16 யூனியன் 10 11 16 17 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் இங்கே யூனியன் பண்ண போகிறேன். யூனியனுங்கிறப்ப எனக்கு ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குன்னா 4 10 11 15 16 ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இங்கே பி டேஷ் வந்து 7 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே தெரியாமல் நான் 17 மாற்றி எழுதிட்டேன். இது வந்து மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக். இங்கே 17 வராது, 7 தான் வரும். இது வந்து எனக்கு ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். அதை நான் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எல்ஹெச்எஸில் எனக்கு 4 இருக்குது, 7 இருக்குது, 10 11 15 16 இருக்குது. இங்கே ஆர்ஹெச்எஸ்லேயும் எனக்கு 4 7 10 11 15 16 தான் இருக்குது. ரெண்டுமே எல்ஹெச்எஸும் சேமாக இருக்குது, ஆர்ஹெச்எஸும் எனக்கு சேமாக தான் இருக்குது. சேமாக இருக்குங்கிறப்ப
என்ன எழுதிக்கிறேன்னா LHS ஈக்குவல் டு RHSன்னு எழுதி ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதியாச்சு. அடுத்தது 11th sum. 12th sumல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெரிஃபை A இன்டர்செக்ஷன் B டு தி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதை வென் டயக்ராம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. LHSல இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா A இன்டர்செக்ஷன் B டு தி ஹோல் டேஷ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற A இன்டர்செக்ஷன் Bக்கு நம்ம வென் டயக்ராமை வந்து வரையணும். A இன்டர்செக்ஷன் Bங்கிறப்ப Aக்கும் Bக்கும் காமனாக இருக்கிற இடத்த ஷேட் பண்ணணும். Aக்கும் Bக்கும் காமனாக இருக்கிற இடம் தான் இந்த ரீஜியன் தான். இந்த ரீஜியனை நான் இங்கே ஷேட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் B டு தி ஹோல் டேஷுங்கிறப்ப A இன்டர்செக்ஷன் Bயை தவிர மீதி இருக்கிற ரீஜியனை ஷேட் பண்ணலாம். அப்படின்னா A இன்டர்செக்ஷன் Bங்கிறது இந்த ரீஜியன் தவிர மீதி இருக்கிற எல்லா ரீஜியனையும் ஷேட் பண்ணுறது தான் A இன்டர்செக்ஷன் B டு தி ஹோல் டேஷ். இங்கே இது வந்து யூனிவர்சல் செட்டையுமே சேர்த்து தான் ஷேட் பண்ணணும். இது வந்து எனக்கு LHSோட ஆன்சர். அதனால நான் இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது RHSல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A டேஷ் யூனியன் B டேஷ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் A டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும், அடுத்தது B டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும், அடுத்து ரெண்டு இதையும் சேர்த்து A டேஷ் யூனியன் B டேஷுங்கிறத எழுதணும். ஃபர்ஸ்ட் A டேஷுங்கிறப்ப Aவை தவிர மீதி இருக்கிற ரீஜியனை ஷேட் பண்ணுறது. Aவை தவிரன்னா இந்த ரீஜியன் வரும் எனக்கு. அடுத்து யூனிவர்சல் செட்டோட ரீஜியனை எனக்கு வரும். இதான் வந்து எனக்கு A டேஷோட ஷேடிங் ரீஜியன். A டேஷுங்கிறப்ப Aவை தவிர மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். அடுத்து B டேஷுங்கிறப்ப Bயை தவிர மீதி இருக்கிற ரீஜியன் எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு இங்கே A ஃபுல்லாக எனக்கு ஷேட் ஆகும். அடுத்தது யூனிவர்சல் செட் எல்லாமே எனக்கு ஷேட் ஆகும். இது எனக்கு B டேஷ். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா A டேஷ் யூனியன் B டேஷ். யூனியன்கிறப்ப நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கிறத ரெண்டையுமே சேர்த்து ஷேட் பண்ணுறது தான் A டேஷ் யூனியன் B டேஷ். அப்படின்னா எனக்கு நான் A டேஷில் எதை ஷேட் பண்ணியிருக்கேன்னா அதை முதல்ல நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது B டேஷில் நான் எதை ஷேட் பண்ணியிருக்கேன்னா இந்த ரீஜனை வந்து எக்ஸ்ட்ராவாக ஷேட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இதான் எனக்கு A டேஷ் யூனியன் B டேஷோட ஆன்சர். இது வந்து LHSோட ஆன்சருங்கிறனால இதை நான் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே LHSோட ஆன்சரும் ஒரே ரீஜியன் தான் ஷேட் பண்ணியிருக்கேன். RHSோட ஆன்சர்லையும் ஒரே ரீஜியன் தான் ஷேட் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே LHSும் RHSும் எனக்கு சேமாக தான் இருக்குது. அதனால் ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.